ஹலோ கைஸ், வெல்கம் டு கடலை பர்பி யூடியூப் சேனல். வாங்க நம்ம இன்னைக்கு விசில் போடு எக்ஸ்பிரஸ் வந்து போக போகிறோம். இவங்க கொடுத்த கிட்ட பற்றி பார்க்கலாம் வாங்க. இவங்க நமக்காக ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட 2 டிஷர்ட்டு, விசிலு, கேப்பு, அங்கே போய் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கன்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இது கூட அவங்க ஒரு பேகும் சொல்லி நமக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த கான்டெஸ்ட் வந்துட்டு சிஎஸ்கே வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு நடந்ததுங்க. அதில் நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கோம். நம்ம இங்கே கோயம்புத்தூர் இருக்கனால அங்கேருந்து போக முடியாது. நமக்கு வந்து திண்டுக்கல்ல இருந்தால் ட்ரெயின் இருக்குது. மேட்ச் நடக்க ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல் போயிட்டோம். இங்கே நிறைய ஃபேன்ஸ் வந்து திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க. இங்கேயே வந்துட்டு செக்கிங்லேருந்து எல்லாம் பண்ணி தாங்க அனுப்பிச்சாங்க. நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போதே இங்கேயே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கைட் பண்ணாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இருந்தனால எங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறோம் விசில் போடு ட்ரெயினில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நம்ம வந்து இங்கே புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த கான்டெஸ்ட் நம்ம வின் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த விசில் போடுது. ஃபஸ்ட்டாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த விசில் போடு ட்ரெயின் வந்துட்டு நமக்கு இங்கே சான்ஸ் கிடச்சிருக்கு. இங்கேயே நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடியே ஆல்ரெடி நாங்கள் இப்போ தான் திண்டுக்கல் ரீச் ஆகிருக்கோம். இங்கே எல்லாமே செக்கிங்கோட தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மேட்ச் நாளைக்கு அப்படிங்கிறனால இன்றைக்கே வந்துட்டு சென்னையில் அவங்களோட ஃபுல் செலவும் அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்து நம்மளை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நல்ல விஷயமாக தான் இருக்குது. வாங்க இந்த ஜேர்னியில் நம்மளோட கடலை பர்ஃபி யூடியூப் சேனலுக்கு நம்ம இங்கேருந்து சென்னை போய் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். திண்டுக்கல்லே நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெயினுக்காக. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 பர்சன்ஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே நிறைய ஃபேன்ஸ் வேற ஸ்டேட்ல இருந்தும் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் கூட வந்திருந்தாங்க. கேரளா முதற்கொண்டு இருந்து வந்திருந்தாங்க. ஒரு வழியா ட்ரெயின் ஸ்டேஷன் வர 12:10 ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி, மதுரை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அப்புறம் திருச்சின்னு சொல்லி அந்த வழியாக சென்னை வந்து போக போகுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக ஸ்பெஷலாக அவங்க அலாட் பண்ண ட்ரெயினுங்க இந்த ட்ரெயின். ஸோ இது எல்லாமே வந்து ரிசர்வ்டாக தான் இருந்தது. நாங்கள் போகும்போதே சிஎஸ்கே ஃபுல் அக்காமடேஷனோட நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க அந்த விசில் போடு எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னியை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோங்க. இங்கே மார்னிங் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து A2Bலேருந்து வந்து நமக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேசரி ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் 2 இட்லி, ஒரு பொங்கல், ஒரு வடை, இதுக்கப்புறம் 2 சட்னி, ஒரு சாம்பார்னு சொல்லி இதில் வந்து ஃபுட்டும் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஃபுட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வேறு லெவலில் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியா நம்ம சென்னை ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள்னு ஒரே ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமாக இருந்தது நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறக்கு. இங்கே நாங்கள் ஸ்டேஷன் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இங்கே நிறைய மீடியாஸ் கூட வந்திருந்தாங்க. இதில் 750 பேர் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கோம் இந்த சிஎஸ்கே மேட்ச் பார்க்க அந்த விசில் போடு எக்ஸ்பிரஸ். கண்டிப்பாக வந்துட்டு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்க இது. இந்த ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே நேரு ஸ்டேடியமில் வந்து நமக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த சீசனில் நம்ம தலை டோனிக்கு இந்த ஐபிஎல் மேட்ச்சில் வந்து சப்போர்ட் பண்ணலாம். சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய விசில் போட்டே நம்ம போகலாம். வாங்க நியர்பை வாக்கிங்லேயே நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே இங்கே தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம வாலண்டியர்ஸ் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம கூட வந்த கேர்ள்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் அவங்களுக்கும் தனியாக வந்துட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக வந்து கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் நேரு ஸ்டேடியம் ரீச் ஆக ஒரு 11 o'clock கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க. சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியம் இதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வருது. உண்மையிலே வந்துட்டு நேரு ஸ்டேடியம் வேற லெவல் பெருசாகவே இருந்தது. 750 பேர் அப்படிங்கும் போது அவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக இவங்க வந்து சல்யூட் பண்ணியே ஆகணுங்க. திரும்பி வந்தாச்சுன்னு சொல்லி விசில் போடு எக்ஸ்பிரஸ். வாங்க நம்ம இந்த விசில் போடு எக்ஸ்பிரஸ்ல ஜேர்னி வந்து எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நேரு ஸ்டேடியம் உள்ள என்ட்ரி ஆனுமே வேற லெவல் இருந்துங்க. அப்பா இவ்வளோ பெரிய ஸ்டேடியமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. உண்மையே சூப்பராக இருந்ததுங்க இந்த நேரு ஸ்டேடியம். இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆறக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏன்னா 750 பேர் அப்படிங்கும் போது அவ்வளோ க்ரௌட் இருந்தது. இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி வெளியே வரும்போது 12:30 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. வெளியே வந்தோடனே நமக்கு ஃபுல்லாக வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லஞ்சுமே வந்துட்டு A2Bல வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையே லஞ்சும் வந்து அவ்வளோ சூப்பராக தான் இருந்தது. வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம், இங்கே சப்பாத்தி, தயிர் சாதம், அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்வீட்டு, ஒரு சிப்ஸு, ஒரு வெஜ் பிரியாணி, ஊறுகான்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. உண்மையிலுமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட்டும்.
இந்த ஃபுட்டில் எனக்கு பிடிச்சது சாம்பார் சாதம், தயிர் சாதம் தாங்க. உண்மையாக வெஜ் பிரியாணியும் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த A2Bல இருந்து. இங்கே ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மேட்ச் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக வச்சு திருச்சி, மதுரை, திண்டுக்கல்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷனாக டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க நம்மளும் டிக்கெட் வாங்க போகலாம். ஒரு வழியா நம்மளும் இங்கே வந்து டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இது கூட வந்துட்டு வாட்டர் டோக்கன், சாஃப்ட் ட்ரிங்க், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க. நம்ம இங்கேருந்து மேட்ச் பார்க்க கிளம்பியாச்சுங்க. வாங்க நம்ம இங்கேருந்து மேட்ச் பார்க்க போகலாம். இன்னைக்கு அது நிறைய பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஜோடி வந்து ரத்தத்திலேயே கலந்துருக்காங்க. இன்னும் 2 வருஷம் விளையாடணும், ரிட்டையர் ஆக கூடாது. கண்டிப்பாக சிக்ஸர் அடிப்பார். நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். இந்த நேரு ஸ்டேடியம்ல இருந்து பஸ் வச்சு நம்ம கூட்டிட்டு போறாங்க. நம்ம வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பஸ்ஸுக்கு மேல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்க இருந்து போகும்போது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருந்தது. நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ரகலை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்தது பார்க்கவே. இங்கிருந்து நம்ம ஸ்டேடியம் போகும்போது இங்கே நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஷர்ட்டு, பெயிண்டிங் சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டேடியம்க்கு வாக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். சென்னையை பற்றி சொல்லவே வேணாங்க. வெயில் ஒரு பக்கம், டிராஃபிக் ஒரு பக்கம்னு சொல்லி எங்களை வாட்டி எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த சென்னை. இருந்தாலும் நம்ம ஹோம் கிரவுண்டில் நம்ம மேட்ச் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். நம்ம தலை டோனியை பேட்டிங் பிடிச்சிட்டு வர ஸ்டைலே வேற லெவலில் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹோம் கிரவுண்ட் வந்திருக்கோம். ஸ்டேடியம் கிட்ட அரௌண்ட் ஒரு 2:30 கிட்டே வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இங்கே டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமே போயிடலாம்னு சொல்லி தான் நம்ம நேரத்திலே வந்துட்டோம். ஒரு வழியா நமக்கான கேட்டை கண்டுபிடிச்சு நம்ம இங்க வந்துட்டோங்க. இங்க நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இங்க ஒரு டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா 1500 டிக்கெட்டே வந்து 6000 மேல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்காம தாங்க இருந்தது. இருந்தாலும் ஒருத்தருக்காக தான் நம்ம இங்க வந்து எல்லாருமே இங்க பார்க்க வந்திருக்கோம். யாருன்னா நம்ம தலை டோனிக்காக மட்டும்தான். நம்ம ஸ்டேடியம்குள்ள என்ட்ரி ஆகும் போதே CSK ஸ்பான்சர்ல டிஷர்ட், விசில், இந்த சிக்ஸர் போர்டுன்னு சொல்லி நிறைய இங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வெளிய இருந்து எதுவுமே வாங்கிட்டு வராங்க, உள்ளேயே நாங்க எல்லாமே கொடுக்குறோம்னு சொல்லி இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே நம்மளால வாங்க முடியலைங்க. ஏன்னா நிறைய வந்து நம்ம ஏற்கனவே கேரி பண்ணிட்டு தான் போற மாதிரி இருந்தது. அரௌண்ட் ஒரு 3 மணி கிட்ட வந்து நம்ம ஸ்டேடியம் வந்து ரீச் ஆயிட்டோம். இதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த சேக் பார்க் ஸ்டேடியம். வேற லெவல்ல இருந்தாங்க சொல்லணும் சேக் பார்க் ஸ்டேடியம். நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டனால இன்னும் வந்து கிரௌட் இன்னும் சேரல. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேடியமே எல்லோ கலர் ஜெர்சியில வேற லெவல்ல ஜொலிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரத்திலேயே ஓரளவு க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்குள்ளேயும் நம்ம பஞ்சாப் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ்க்காக வந்திருந்தாங்க. மெயினாக சாம் கரன் வந்திருந்தாரு, வேற லெவலில் இருந்தாருங்க அவரு. கிரவுண்ட்ல சிஎஸ்கேன்னு கத்திக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு பாத்தீங்கன்னா தலை டோனி வந்து டாஸ் போட வந்திருந்தாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பசங்க வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கூட சண்டா மேளம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க மேட்ச் பார்க்கவே. கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு தாங்க சொல்லணும். நம்ம டிவியில பார்க்கும்போது கூட இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நம்ம நேரில் என்ஜாய்மெண்ட் பண்ற மாதிரி வராது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஓப்பன் பேட்ஸ்மேன் 2 பேருமே வந்துட்டாங்க. கான்வேவும் ருத்ராஜும் வேற லெவலில் இன்னைக்கு பேட்டிங் இருக்க போது நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லயே இருந்தோம். இந்த ஸ்டேடியமே கொஞ்ச நேரத்தில் எல்லோ ஜெர்சியில ஜொலிச்சுதுங்க. எங்க பார்த்தாலும் எல்லோ கலர்ல தான் இருந்தது ஜெர்சியே. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து கத்தியே நம்ம தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சுன்னு தான் சொல்லணுங்க. இங்கிருந்து நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கீழே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வாங்கறதுக்காக நம்ம இங்கிருந்து போயிருந்தோம்.
இங்க நம்ம கொடுத்திருந்த டோக்கன்ல பாத்தீங்க அப்படின்னா சமோசாவும் கோக்கும் வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது கூட இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் சமோசா, கட்லெட், சாண்ட்விச்னு சொல்லி இவங்க நிறைய இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கான ஸ்நாக்ஸை வாங்கிட்டு திருப்பியும் மேட்ச் பார்க்க வந்தாச்சுங்க. உண்மையிலுமே என்ஜாய்மெண்ட் இங்க வேற லெவல்ல இருந்ததுங்க. டோனி டோனி கத்திட்டே நாங்க இருந்தோம். இது கூட நம்ம பசங்க சிஎஸ் கேர்ள்ஸ் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் டோனி ஸ்டேடியம்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க. என்ன சவுண்டுங்கிறீங்க? ஸ்டேடியமே கொஞ்ச நேரத்தில் அதிர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஃபேன்ஸ் போட்ட சவுண்டில். அந்த அளவுக்கு வந்து டோனிக்கு வந்து இங்கே சப்போர்ட் இருந்தது நம்ம ஹோம் கிரவுண்டில். இவ்வளோ ஃபேன்ஸ் கூட மேட்ச் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துங்க. டோனி 4 அடிக்கும் போது 6 அடிக்கும் போதும் கண்டிப்பாக நீங்களும் அந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தலையோட ஸ்டைலில் லாஸ்ட் பால் 6 அடிக்கிறதாங்க. அதாங்க அடுத்த வீடியோவில் வரப்போது. கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க.
இந்த மேட்சை நம்ம வெறும் ஒரு ரன் வித்தியாசம் வந்து தோத்துட்டோம் பஞ்சாப் கூட. இருந்தாலுமே வந்துட்டு ஃபேன்ஸுக்கு அந்த செலிப்ரேஷன் போகவே இல்லைங்க. ஏன்னா டோனியை பார்த்த சந்தோஷமே எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துன்னு சொல்லணும். இந்த விசில் போர்டு எக்ஸ்பிரஸை கண்டக்ட் பண்ண சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஒரு பெரிய வந்து நம்ம தேங்க் பண்ணியே தாங்க ஆகணும். 750 பேர்த்த கூட்டிட்டு வந்து மேட்ச் பார்க்க வச்சு ஃபுல் அகாமடேஷன் கொடுத்து திருப்பி கூட்டிட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கண்டிப்பாக அந்த சிஎஸ்கே டீமுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும். அவ்வளோதாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் ட்ரெயின் ஏறி திருப்பி திண்டுக்கல் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடலை பருப்பி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.